என்னிடம் கேள்வி 2 கேள்வி இருக்க, சின்ன கேள்வி 2. என் மக்களால் கேட்கப்பட்ட கேள்வி. என் பேர் மோகன் பரதனா. மோகன் பரதன். மோகன் பரதன். என்னென்றால் எங்கட மாவீரர், அதாவது எங்கட போரால இழக்கப்பட்ட எங்கட மாவீரர்கள், பொதுமக்கள் அவர்களுக்கு நினைவு கூறுறதுக்கு மாவீரர் நாள் 27ஆம் தேதி, நவம்பர் 27ஆம் தேதி. அதுக்கு இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம் எங்களுக்கு தடையில வைத்து எங்களை அதை நினைவுறதுக்கு தடையா இருந்தது. இந்த அரசாங்கம் அதுக்கு தடையா இருக்குமா இல்ல? சோட்ட திரும்ப இருக்க சொல்லுங்க. காவல்துறை நிர்வாகத்தில் நடக்கிற சீரமைப்பு செய்யப்பட்டால் தான், காவல்துறை சரியான ஒழுங்கமைப்புல சீரமைக்கப்பட்டால் தான் ஊழல் என்றது இல்லாம போகும் இலங்கையில. சொல்லுங்க. 1988ஆம் ஆண்டு 90 காலங்கள்ல இந்த ஜேவிபி உறுப்பினர்களை கடந்த கால அரசாங்கம் எப்படி கொண்டது தெரியும் எல்லாருக்கும். தமிழ் மக்கள் சார்பில் இந்த களம் சார்பில் என்னுடைய கருத்தாக முன்வைக்கிற விண்ணப்பம், இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வாக்கு பெற்று தனித்துவமா இருந்து இயங்கக்கூடிய வகையில வர வேணும். வந்தா பிறகு முதல் செய்ய வேண்டிய ஊழல் நடவடிக்கை எங்கு என்று சொன்னால் அந்த காவல்துறை நிர்வாகத்துக்குள்ள. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ, இந்த விண்ணப்பத்தை முன்வையுங்கோ. அந்த காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட்டால் தான் சிங்கள மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, முஸ்லீம் மக்களும் சரி நிம்மதியாக இலங்கையில வாழ முடியும். உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கையில வச்சு சொல்லுங்கோ, இலங்கையில காவல்துறையில என்னென்ன நடக்குன்றது அங்க வாழ்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். முதல் இந்த ஜனாதிபதி செய்ய வேண்டிய அந்த நடவடிக்கைக்காக உங்கள்கிட்ட பரிந்துரை கேட்கிறோம். அந்த கட்டமைப்பை சீர் செய்யுங்க தயவு செய்து. இதுதான் நாங்கள் வைக்கிற முன்னப்பம். காவல்துறை நிர்வாகத்தில் நடக்கிற சீரமைப்பு செய்யப்பட்டால் தான், காவல்துறை சரியான ஒழுங்கமைப்புல சீரமைக்கப்பட்டால் தான் ஊழல் என்றது இல்லாம போகும் இலங்கையில. அந்த ஊழலுக்கு உருவாகுதுன்னு சொன்னா இந்த காவல்துறையில தான். அந்த காவல்துறை உதாரணமாக்க ஒரு சட்டம் தெரியாத ஒரு பொழியை விட்டால் தண்டிக்கிறோம். சட்டம் தெரிஞ்சு சட்டம் படிச்ச அந்த காவல்துறை அதிகாரிகளே லஞ்சத்திலிருந்து பக்கசார்பிலிருந்து சமூக விரோத செயலில் ஈடுபட்டால் அதை நிர்வாகத்தை நாங்கள் சீர் செய்யாமல் எப்படி இலங்கை என்ற திருநாட்டை நாங்கள் கொண்டு போக முடியும் நல்வழியில? එයා කියනවා මේ රටේ මේ කාවල්තුර කියන්නේ අපේ මේ පොලිසිය මේ අපිට සිකියුරිටි එක දෙන්න ඉන්නේ ඒවල හරියට කරප්ෂන් තියෙනවා. ඒගොල්ලෝ හරියට හිටියොත් විතරයි මේ අපේ රට හදන්න පුළුවන්. ඒගොල්ලෝ ගොඩාක් අසාධාරණකම් කරනවලු. ඒ ගැන පොඩ්ඩක් ඔයාලා බලලා මෙයා කරන්න කියලා කියන්නේ. இது தமிழ் மக்கள் சார்பில் எங்கட விண்ணப்பம் உங்களுக்கு. என்ன சொன்னீங்க? தமிழ் மக்கள் சார்பாக இந்த விண்ணப்பத்தை நாங்கள் அரசாங்கமாக உங்களோட அரசாங்கத்திலே முன்வைக்கிறோம். ඒගොල්ලෝ දෙමළ ජනතාව සඳහා දෙමළ ජනතාව වෙනුවෙන් මේක ඒගොල්ලෝ ඉතා කාරුණිකව ඉඳලා සිටිනවලු මේ forces අර අපි. Stuti, thank you very much for bringing those questions to us. Actually, we have already started changing the top level of the police, and that is we have appointed an acting IGP and kicked out earlier IGP who is Deshabandhu Tennukon, one of the most corrupted person in the police, and we are taking action against top level policemen. Now, yesterday there was Superintendent of Police Rodrigo who was involved, who was solely involved in attacking the protesters and everything. And there are other people who have been shortlisted now for legal action. And in the army also, the heads will roll. There will yesterday the intelligence chief Suresh Saleh has been sent on compulsory retirement. And he was a baby of Rajapaksa, and he is solely responsible for many murders, and especially Easter Sunday attack. Wow, super! Thank you so much. So it has started. Sir, what I want to emphasize now is that we have 3 members. We are in a caretaker government, and we have all the ministries are under 3 of our membership. Only President, Prime Minister Harini, and Vijita Hera, comrades. So as well as we have the president. So we don't have a parliament now. Within the 14 days, if you take our report card, you will see that we are genuinely taking
this fight against tyranny and corruption and murderers. So please have faith in us. We need your support. We need your support. We will take your grievances to the top. We will act as a platform for you all to raise your issues and your grievances. We will assure you that we as a government, NBP, will be steadfast and walk with you all, not be in front of you all, behind you all, not in front of you, not behind you. We will walk with you all together, and we will finally have this Sri Lankan identity, not race in front of. You can always write Sri Lankan, like Indian. We can say Sri Lankan. So we have this WhatsApp number. We will so that okay, so that you know that that Mahinda Rajapaksa, that his that the electricity supply to his house was withdrawn by the electricity board as well, right? So we have started, believe in us. So the thing is that now we will wind up this session. So please give us one of your WhatsApp number so that we can add it to our northern WhatsApp group, so that we can continue this dialogue, right? Okay, thank you, sir. One more thing, one more Can you request. suggest a coordinator for you all? Can you suggest a coordinator for you all? Yeah, please. Yeah, just tell that Name, name. designation, and WhatsApp number. I'm Krish. I'm already in that WhatsApp number through Okay. Nishi. I joined probably 2, 3, or 4 days ago. I was waiting for today to establish. Is this Krish Dinesh Sharma's friend? Yeah. So this is Susit. So I have already joined the NPP. Yes. I'm So already that's enough. there. That's enough. Yeah, Okay, I'm then. already there. I have been paying attention to all the Yeah. posts, and any relevant posts I have shared here. I was waiting for today because if I were to represent, it has to be in front of the group. So I will act on behalf of this group. I have been part of this group for a few weeks now. Any message that you want to share, I can be a coordinator. No dramas. Do introduce all the others to the group. Krish? Krish, Yeah, I will share the details to this. கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்க விட்டுட்டு முடியுங்களா? so that we will have a course. Hello? Yeah. Hello. One more last thing. It's a wonderful conversation, and you guys were trying to answer all the questions, but what we asked. But one thing I didn't accept, or I was very disappointed here. Our local coordinator didn't turn up. Who is going to be a coordinator for Jaffna or North or East? And I had a lot of questions about economy, how the NPP is going to build the economy geographically, like in Jaffna, is there any factories coming? What sort of job opportunities you guys are going to create? How you are going to change our education system? Is there any improvement you are going to make in the education system? And how you are going to take the poverty out of our poor people? A lot of ex LTD members, families. I mean, the LTDs are died, but their families are still struggling. How you are going to bring their life better, or how you are going to work for the betterment of their life. Sir, excuse me, sir. Sorry to interrupt. You will have the day when please add into our WhatsApp group through our coordinator. You will have the day to put your questions straight to the top people, and then you will depending on your questions, we will take those questions, and we will the panel will bring in resource person needed for you. If you want economy, there will be some certain economy. Now if you want the prime minister, sometimes she will, if she's not busy, she will also join in into that WhatsApp conference that we are planning. Sir, we have to wind up. Now. Time is running out. There's a massive political vacant in Jaffna.
we throw the Tamil politicians out, and we are looking for a new leadership to take over us, and to develop our country under one roof. Right? Understood. If you want to We have win to the wind up, Tamil sir. people's heart, if you want Sorry. to win the Tamil people's heart, this is the time to win the Tamil people's heart and get the support what they want. Yeah. And Remember, this is the virtual platform for the to submit future. all the grievances, For right? the future And also. remember, NPP is a solution provider. Right. That's great to hear. Solution provided. This is the first meeting. Yeah. I can understand. This is the first meeting. Obviously, if I want to go to the temple and pray the God, I want that what you call the Tamil priest to be there instead of Yeah. Christian priest or Buddhist monk. Definitely. And also remember, this is the good news. This is the good news. Like those We are days. preaching. We are preaching the good and news. Practice. We preach and practice. Okay. Thank you, sir. Thank you so much. நான் கேட்கலாமா நான் கேள்வியை மட்டும் கேட்டுட்டு you very போறேன். much. தயவு செய்து Ordinal, டைமை thank you. Thank you. Okay. Thank you, Sampath. நன்றி. Thank you. We'll meet up. கேள்வியை மட்டும் கேட்டுட்டு போறேன். யாரு டிரான்ஸ்லேட் பண்ற? கிறிஸ் டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? சொல்லுங்க ஓ ஓகே. என்னண்டா நான் இவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் பேக்குக்கு போயிட்டு அவர்கிட்ட இதுல சந்திரசேகரன் வந்திருந்தாருன்னா அவரை எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் அவரை நேரடியாக தெரியும். ஒரு கேள்வி மட்டும் அது அவையில் காய்ச்சி கொண்டு நிக்கணும். சொல்லுங்க 1988 90 காலங்கள்ல இந்த ஜேவிபி உறுப்பினர்களை கடந்த கால அரசாங்கம் எப்படி கொண்டதுன்னு தெரியும் எல்லாருக்கும். அப்ப இந்த கட்டத்துல சந்திரசேகர் அண்ணையாக்கள் ஜெயிலால வரைக்கும் நானும் அவரோட இருந்திருக்கிறேன். அவரை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து இந்த ஜேவிபி உறுப்பினர்களுக்கு எல்லாம் நாங்கள் செய்தினாங்க. ஆனா அண்மையில நான் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். எனக்கு நிச்சயமாக அதுக்கு பதில் வேணும். என்னண்டா உங்கள்கிட்ட இருந்து இல்லை, அதை மேல்மட்டத்துக்கு நீங்க கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஸ்ரீமேவன் சரத் ரணசிங்க என்பவர் தமிழ் மக்களில் 11 பட்டதாரி மாணவர்களோட கொலையில சம்பந்தப்பட்டவர். அவருக்கு நீங்கள் இந்த ஜேவிபி அனுராண்ட அரசாங்கம் கொண்டு அவருக்கு இன்றைக்கு பெரிய ஒரு பதவியை கொடுத்து இருத்திருக்கிறீர்கள். நீங்க சொல்றீங்க, அவர் சொன்னார் அந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்ததாக. ஆனா இவர் நேரடியாக கொலையில சம்பந்தப்பட்டு கடந்த அரசாங்கம் இவர் மீது வழக்கு பதிவு செய்து வச்சிருக்கிற இடத்துல இன்றைக்கு அனுரகுமாரை கொண்டு இவருக்கு இப்படி ஒரு பெரிய பதவியை கொண்டு கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? அவரை காப்பாற்றுவதற்கா, இல்லாட்டி தமிழ் மக்களை கொலை செய்தது சரி என்று ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதுல கொண்டு அவருக்கு இந்த பதவி கொடுத்தீங்களான்ற கேள்விதான் என்கிட்ட இருக்கு. தயவு செய்து இதை மேலிடத்துக்கு கொண்டு போய் இதுக்கான பதிலை நீங்க எனக்கு தருவீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பேரு சொல்லுங்க எனக்கு. அட்மிரல் ஸ்ரீமேவன் சரத் சந்திர ரணசிங்க. அவர் திருவோணமலை வதை முகாம்ல ஈவன் ரோகண விஜயவராண்ட வாய்ஃப் கூட பிள்ளைகளை கூடிய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அந்த திருவோணமலையில வச்சிருந்தவர். அப்படி 11 தமிழ் மாணவர்களை பட்டதாரி மாணவர்களை கொண்டே கொலை செய்ததுல நேரடியாக இவருக்கு சம்பந்தம், இவர் மீது வழக்கம் இருக்குது. ஆனா அப்படி ஒரு நபரை கொண்டு இன்றைக்கு நீங்கள் பதவி கொடுத்து இந்த அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு அவரை பதவியை கொடுத்து கொண்டு இருத்தி இருக்கிறார். இதனுடைய நோக்கம் அவரை காப்பாற்றுவதற்கா, இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு இலக்கிய இது அந்த பதவி கொடுத்தோட பேரை சொல்லுங்க எனக்கு. பதவி கொடுத்தது ஜேவிபி அரசாங்கம் தான் இருக்கு, அனுரகுமார அரசாங்கம் தான் இருக்கு. சரி அந்த கொடுத்த தளபதியோட பேரை சொல்லுங்க. அட்மிரல் ஸ்ரீமேவன் சரத் சந்திர ரணசிங்க. சரத் சந்திர ரணசிங்க. ரைட். நான் சொல்றேன் இவங்களுக்கு. කියනවා චරත්චන්ද්‍ර පෝස්ට් එකක් දීලා තියෙනවලු. එයා ඒ කාලේ මේ JVP ළමයිව මරන්න උදව් කෙරුවලු. ඒගොල්ලෝ රෝහණ විජේවීරගේ දරුවන්වත් මේගොල්ලෝ එයාගේ එතකොට කියන්නේ ඒක මේ ග්‍රැජුවේට් සිසුන් 11 දෙනෙක්ව එයා යාපනයේ මැරුවලු.
එහෙම තියෙද්දී ඒ වගේ එහෙම කෙනෙකුට මේ චරත්චන්ද්‍ර චන්ද්‍රසේකරට එයා සම්බන්ධයෙන් මේ කේසස් තියෙනවා තාම. ඔව් එයා දැන් දීලා තියෙනවා රොන්ටෝ කුමාර දිසානායක අපේ සර්වර්. ඔව් දැන් அக்கா அது ரிங்கோல நடந்ததா ட்ரிங்கோ යාට මේ මොනවාද එන්න பதவி அவரு கொடுத்திருக்காங்க கடற்படை அந்த என்ன இது ஒன் செகண்ட் அவருக்கு வந்து இந்த துறைமுக தலைவராக பதவி கொடுத்திருக்கு. கடற்படை தலைவராகவா? துறைமுகம் துறைமுகம் காபருக்கான அமைச்சரா பதவி கொடுக்கப்பட்ட துறைமுகம். යාට මේ හාබර් එකේ செக்ரட்டரி හදිසියට உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு அந்த கேள்வியை போடட்டுமா? ஓகே நாங்க அனுப்பி விடுறோம். அந்த இதையும் அனுப்பி விடுறோம். நான் ஓகே நான் கோஸ்ட் அவரோட பேரே சரியா அனுப்பி விடுங்க. அப்ப இத மேலிடத்துக்கு இதை அறிவிப்பாங்க. அக்கா என்ன கேள்வி, 2 கேள்வி இருக்கா, சின்ன கேள்வி 2. என் மக்களால் கேட்கப்பட்ட கேள்வி. என் பேர் மோகன் பரதன். மோகன் பரதன் மோகன் பரதன். என்னென்றால் எங்கட மாவீரர் அதாவது எங்கட போரால இழக்கப்பட்ட எங்கட மாவீரர்கள் பொதுமக்கள் அவர்களுக்கு நினைவு கூர்றதுக்கு மாவீரர் நாள் 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி அதுக்கு இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு தடையில வைத்து எங்களை அதை நினைவுறதுக்கு தடையா இருந்தது. இந்த அரசாங்கம் அதுக்கு தடையா இருக்குமா, இல்லாட்டி எங்களை நினைவுறதுக்கு விடுவீங்களா? எப்படி இருங்க பாருங்க, நான் கேட்கிறேன் அவையாட்டு. ඒගොල්ලෝ කියනවා නොවැම්බර් 27 ඒගොල්ලෝගේ මාවීර දිනය තියෙනවානේ. ඒ මෙච්චර ආපු මේ හැමදාම ආපු රජේ ඒගොල්ලන්ට ඒක හරියට කරන්න දුන්නේ නැහැලු. මේ ඒගොල්ලන්ගේ මරණෝ ඒ වීර්යය සඳහා තියෙන ඒ දවස මේ ආණ්ඩුවත් ඒක ප්‍රතික්ෂේප කරයිද කියලා යන්නේ. ඒක ප්‍රශ්නයක් විදිහට අපි ගමු. ඒක ප්‍රශ්නයක් කියන්නේ ඒක අපි නෝට් ඩවුන් කරනවා කියන්නේ. ඒක WhatsApp group එකට එන්න කියන්නේ. அண்ணா நீங்கள் அவங்க சொல்றாங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போட சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு அடியாருக்கு பதில் சொல்ல முடியாதானே? வாட்ஸ்அப் குரூப் சொல்றீங்க, இப்ப எங்களுக்கு பதில் கிடைக்கும் இதுக்கான பதில். இது நீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவங்க தேசிய மட்டத்துக்கு கொண்டு போய் immediate issues automatically list කරන්න කියන්නේ ඒක ගන්නවට වඩා எல்லா பிரச்சனைகளையும் நீங்க அனுப்பினீங்கடா ஒரே அடியா இவங்களுக்கு ஒரே அடியா பதில் சொல்ல இயலாதானே அண்ணா? அவங்க தேசிய மட்டத்துக்கு உங்களுக்கு இமீடியட்லி இதுக்கு பதில் சொல்லுவாங்க. நாளை இன்றைக்கு இப்பயே சமஹார சில பிரச்சனைகளை அவங்க அனுப்பிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த மாவீரர் தினத்தை பற்றி நான் அவங்களோட நல்லா கதைக்கிறேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுத்தர ஏதாவது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றா அதை வந்து நீங்க முன்கூட்டியே அறிவிக்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகும். மக்கள் வந்து உங்களுக்கு vote போடுறதுக்கு வந்து එලා කියනවා අපිට මේක අර මාවීර දිනය සමරණයක ඒකට ඒගොල්ලන්ගේ අනුමැතිය ලබා දෙනවා නම් අපිට ඒක ලොකු සපෝට් එකක් වෙනවලු ජනතාව අතරේ. එතනින් අපිට ලොකු මේ සහයෝගයක් මේ දෙමළ ජනතාවගෙන් ගන්න පුළුවන් කියලා කියනවා. அக்கா இன்னொரு கேள்வி அக்கா, எங்கட அரசியல் கைதிகள் வந்து இப்ப ஜெயில இருக்கணும் வந்து அவையில எப்ப விடுதலை செய்வினும்? රයිට්. ඒගොල්ලෝ කියනවා ඒගොල්ලන්ගේ මේ ඒගොල්ලෝ කියනවා ඒගොල්ලන්ගේ මේ නෑ ඒක නෙමෙයි අහන්නේ. ඒගොල්ලන්ගේ මේ පාලකයෝ ගොඩක් දෙනෙක් මේ හිරේ ඉන්නවලු. ඒ හිරේ ඉන්න අයටත් ඉක්මනින් නිදහසක් ලබලා දෙනවද කියලා යන්නේ. அதான் இவங்க சொல்றாங்க இப்ப இவங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல இல்லாதானே. இப்ப நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க அனுப்புங்க. இவங்க உடனடியாக எப்படி நாளன்னைக்குள்ளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பதில சொல்லி கட்டாயம் தருவாங்க. சரி, நாங்க இப்ப முடிப்பவட நினைக்கிறோமே. Thank you so much. Please join again. இன்னொரு நாள்ல வந்து சந்திப்போம். மிக்க நன்றி.
அக்கா டாக்டர்ட்ட விஷயத்த சோர்ட் அப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. ஓ சரி சரி சரி. Thank you so much, all of you. Thank you, guys. Thank you so much. Thank you very much. ஓ சரி சரி சரி. Thank you, Nishi. Thank you, மிக்க guys. நன்றி Thank you so much. நிஷா thank you very much நிஷி. Nishi, thank you. Thank you so much. Thank you. Yeah, you're welcome. You're welcome. Yeah, our people are so happy to see to you today, but we hope. Yeah, on behalf of the 450 odd people that's been here watching, Nishi, thank you so much for making this. Solunga. சாரி என்னடா அவகிட்ட சொல்லுங்க, எங்கள்கிட்ட இன்னும் 1000 கேள்விகள் இருக்குது, அவ்வளவுக்கும் பதிலளிக்கிறதுக்கு ஒழுங்கா நாங்கள கூட்டிட்டு வாங்க. சரி அது ஓகே நாங்க But you can write down all the question and send to group or to me, so I will send forward or to Chris. So we will answer. We can coordinate. Yeah, no issues. Yeah, Okay. what MP was saying, Nisha, we have thousands of questions like this. I understood. Yeah. So like you mentioned, this is a good platform to bring forward our grievance and move this forward. There's a lot of wounds that needs to be healed before that. So thank you so much again, Nishi, for organizing this, making this work. Special honor to you. Thank you so much for making this You're work. welcome. Yeah, I know I have not been able to be in touch with you, like I mentioned, because this is a platform. Everybody has to be involved in it. I just wanted to make sure that this happens, so I can coordinate once in front of this platform. I can make sure that this is what's happening, so everybody knows. Like you guys saw, there's no hanky pankies from our side as well. So we want to make sure everything is very clear and open and transparent. And thank you so much for making this happen. Special honor to you on behalf of this 400 people and plus whoever. Plus another 100, 150 or how many ever that's been watching. This is a good start, and we applaud for this opportunity for you to come forward, and thank you for this opportunity. Numbers. You're welcome. I did my best. So Thank you so much. Thank you so much. okay. Good night, guys. So Bye. Yeah. Bye. bye. Thank you very much. Thank you. You're welcome. Thank you. Super. Very good. நன்றி, மிக்க நன்றி. இந்த தளத்துல Thank you, all of you. Thank you so much. Thank you for your timing. ஹலோ கிறிஸ் சொல்லுங்க. கிறிஸ் அவட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் ப்ளீஸ். கிறிஸ் அவ வெயிட் பண்ண சொல்லுங்க. நிஷி இன்னும் அத அப்ப கடைசியா அந்த பார்கள் எல்லாம் இப்ப பூட்டலான்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த புது சட்டம் பாராளுமன்றத்துல வர சொல்லி, ஆனா அங்க வந்து இலங்கையில ஒரு சட்டம் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இதுகள் இருக்கிற இடத்துல குறிப்பிட்ட மைலுக்குள்ள பார் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்புக்கு போடட்டாமா நான் எல்லாத்தையும். வாட்ஸ்அப் குரூப்புக்கு போடட்டாமா அவங்க. வாட்ஸ்அப் அவங்களோட வாட்ஸ்அப் ஏகேடி வாட்ஸ்அப் குரூப். இந்த நல்ல கேள்வி தான். போலீஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போடட்டாமா. அதுல போடுவோம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இருக்காங்க. வாட்ஸ்அப் அது அங்க வாட்ஸ்அப் குரூப் ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி பப்ளிக்ல நாங்க டிபேட் வச்சு பேசுவோம். ப்ளீஸ் மக்களே வந்து உங்களோட கேள்விகளை இந்த தளத்துல வந்து எழுதுங்க. நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பி அது சம்பந்தமான கேள்விகளை கொடுப்போம். நாங்கள் வந்து பாத்தீங்களா ஏகேடி வல்லவட்டி தமிழ் பொலிட்டிக் பீப்புள் தமிழ் அரசியல் கட்சியில் வராத இடத்துல ஏகேடி பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து துணிஞ்சு அதில் சிங்கள மொழி பேசுறவங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்கடா. இதுதான் கெத்து. இது கேட்டு வாங்க தமிழ் கட்சியில் நீங்க வாங்க பேசும். இப்ப இதுல மக்களுக்கு கொண்டு அறிவிக்கிறோம் என்னென்றால், இன்றைக்கு வந்து அந்த அண்டைக்கு வந்த தளத்துக்காரர் இருக்காரோ, அவையில தளத்துல கிரிவலம் என்ற ஒருத்தர் போய் கேட்கிறார் வந்து, உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு ஜேபி ஆக்கள் இந்த ஏகேடி ஆக்கள் வந்து கலைக்க வராங்க வன்னிமைந்த குரூப்ல, அது சம்பந்தம் உங்களுக்கு தெரியுமாண்டு. அப்ப அவ சொல்றா அதுக்கு தெரியாண்டு. குரூப்போட நாங்க போய் காய்ச்சிருக்கோம் பாருங்க. அது எங்களுக்கு முதலே தெரியும் பாரு. எங்களுக்கு ஒரு ஆள் வந்து கதை கேட்கும் அவன் சூழல் அது எங்களுக்கு தெரியும் போது நாங்க அதை செய்ய போய் செய்யறான். என்ன இப்ப எல்லாரும் மக்களே வந்து நாங்கள் பிள்ளையான தகவலை வந்து மக்களுக்கு அறிவிக்கிறோம், பிள்ளையான விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வர இல்ல, நாங்கள் பிள்ளையான தளத்துல வந்து பயணிக்கிற இல்லை. அதை நினைச்சு கொள்ளும். ஒரு ஆள் ரக்ரம் அந்த டனேஷ் அவர் வந்து நிக்கிறார் ரக்கட்டா. ஒரு விஷயம் இப்ப நடந்த சம்பவத்தை சுருக்கமா 6வது தமிழ் மொழியில சொல்லுங்க. என்னென்ன கேள்வி கேட்ட என்னென்ன பதில் சொல்லியிருக்கின்ற சுருக்கமா சொல்லுங்க. பேருக்கு தமிழ் சிங்களமும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அப்ப இந்த மொழி அதுக்கு என்ன நடந்தது உங்களோட சமூகத்துக்கு தெரியாம இருக்கும். தயவு செய்து 6வது முடிஞ்சால் ஒரு சிறு விஷயங்கள் அச்சுறான விஷயத்துக்கு மெயினாக நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிடணும்.
இந்த அதாவது இந்த வாட்ஸ்அப்ல வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ராணுவ தளபதி ஒருவர் எங்களுடைய திருவண்ணாமலையில 11 மாணவர்களை படுகொலை செய்த அந்த ராணுவ தளபதியை நியமிக்கப்பட்டு அது மூந்தண்ணா அந்த கேள்வியை கேட்டது அருமையான கேள்வி. என்னன்னு சொன்னா, ரோகன ஏவிபியினுடைய தலைவர் ரோகன விஜய துங்கனுடைய மனைவியை வந்து சிறையில வச்சிருந்து கொடுமைப்படுத்திய அதே ராணுவ தளபதி எங்களுடைய திருவண்ணாமலையில 11 மாணவர்களை படுகொலை செய்த அதே ராணுவ தளபதிக்கு இப்பொழுது புதிய ஒரு கப்பல் துறைமுகத்தில் ஏதோ ஒரு பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக மூந்தன் அந்த கேள்வியை சுட்டிக்காட்டியது மிக முக்கியமான. நாங்களும் மறந்துவோம் அந்த கேள்விக்கு அவங்க சொல்ல உடனடியாக நாங்கள் அதை தெரிவு செய்யறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதை விட யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் நடந்த அந்த கரப்ஷன், அந்த லஞ்ச ஊழல் மோசடி, மக்கள் பாதிப்பு தொடர்பான விஷயங்களை தாங்கள் கண்டிப்பாக விசாரணை செய்வோம் என்றும், கேலிய ரம்புக்கெல்லாம் கடந்த ஆட்சியில வந்து உள்ளுக்க இருக்கிறார் என்றும், அவரை உள்ளுக்க இருக்கைகள் நாங்கள் ஏன் விசாரணை செய்ய மாட்டோம் என்றும், அதை உடனடியாக நாங்கள் விசாரணை செய்து கண்டிப்பான ஒரு நடவடிக்கை எடுப்போம் என்றும் சொல்லியிருக்காங்க. அதை விட அர்ஜுனா ராமநாதனுடைய இந்த கேஸ், அந்த அவருடைய அந்த சோதனை, அந்த பரீட்சையில சித்தியத விஷயம் தொடர்பாகவும் கண்டிப்பா நாங்கள் விசாரணை செய்வோம்னு சொல்லியும், அதை விட வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மருத்துவ அந்த துறையால விசாரிக்கிறதா சுகாதார அமைச்சு விசாரணை செய்யற அதே காலத்துல வந்து அவங்களோட லோயர் சட்டத்தனி ஊடாக அட்டர்னட்டின் ஊடாகவும் அதை விசாரணை செய்து அந்த நீதி சம்பந்தமா விரைவாக நகர்த்துவம் தீர்க்கமான முடிவு உங்களுக்கு தரப்படும் சொல்லியும் அதுக்கான சொல்லிக்கிறாங்க. அது 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 சொல்லு சொன்னா நல்ல ஒரு சொல்லா இருக்கு, நல்ல ஒரு சொல்லாடதா பயன்படுத்திட்டாங்க. பட் அதை நான் புரியாம விட்டுக்கோ. அப்ப அது ஒரு மகிழ்ச்சியா தருது. அப்ப டாக்டர் ராமநாதனுடைய அந்த விஷயம் வந்து மக்கள் அதிகமா கமலினா அதை புரிஞ்சு கொண்டாங்க. டெனியனை விளங்கப்படுத்திருந்தாங்க, மற்றவங்க விளங்கப்படுத்திருந்தாங்க, அதெல்லாம் புரிஞ்சு கொண்டாங்க. அவன் மக்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னா வந்து இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. சோ அப்ப அந்த இதுல கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில சொல்லிக்கிறாங்க. அதாவது மேலதிகமான கேள்வி இப்ப அந்த சிறை கைதிகள் விடுதலை செய்யறது தொடர்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப் அனுப்பி தான் கண்டிப்பா 3 நாளுக்குள்ள பதில் தருவோம்னு சொல்லிக்கிறாங்க. அதோட கணக்கேள்விக்கும் அப்படி சொல்லிக்கிறாங்க. மிக நல்ல தீர்க்கமான விஷயத்த சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து எங்கட கணேஷ் ஐயா ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டு 2009ஆம் ஆண்டுல இந்த இனப்படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அனுரா குமர திசநாயக்காவும் அந்த காலத்துல இருந்தார் தானே, வந்து அவர்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஒரு வருத்தத்தையாவது தெரிவிக்க மாட்டேன்னு கேட்டிருந்தா சொல்லியிருந்தாலும் தெரிவிக்கத்தான் போன ஆப்பிரிக்காவில் நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் அவர் வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் நீங்க அதை மன்னிப்பு கேட்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு நேரடியாக அவங்க ஒரு மன்னிப்பு சொன்னா சிங்கள மக்கள் எல்லாம் இவர மன்னிப்பு கேட்பு சிங்கள மக்களுக்கு எதிராக எதிர்கட்சியில் கிளப்பி விட்டுருவாங்க பரப்புரிய. அப்ப அதுக்கு மிக ஒரு நாசுக்கான விஷயத்துல நாசுக்கான வழியில அவங்க அந்த பதில சொல்லிட்டு போயிருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியும் அந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப அதுக்கு ஒரு அந்த கேள்வி வந்து மிக ஒரு இக்கட்டான கேள்விப்படுறாங்க, கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தானே அது. அப்ப அந்த கேள்வி வந்து நல்ல ஒரு பதில கொடுத்திருந்தாங்க. பட் அதை கண்டிப்பா கொண்டு போயிருவாங்க. அதை விட இதுல மிக முக்கியமான கேள்வி நாங்க இருந்தோம் என்ன அப்படின்னா, இந்த யாழ்ப்பாண மருத்துவமனையில நடந்த இந்த ஊழல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பான விஷயங்கள் என்ன கண்டிப்பா விசாரிப்போம். அந்த மருத்துவ விசாரணைக்கு உட்படுவார்கள், அவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் கைது செய்யப்படுவார்கள், நீதி முன் நிலைநாட்டப்படுவார்கள். அதுவேளை மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பான அனைத்து விடயங்களும் கூட சொல்லியிருந்தாங்க. ஆக நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இதுல வந்து அர்ஜுனா ராமநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார். சற்றும் எதிர்பாராதபடியா மேக்கடி பாட்டிக்கு நேரடியா கொண்டு ஓட்டுனாங்க. இவங்கட காலில் விழுந்து கெஞ்சி கொண்டு நிக்காம நேரடியா அந்த கட்சியை வந்து இந்த விஷயங்களை கட்டுக்கொண்டு போயிருக்கிறாங்க. இப்ப சும்மா பேசிட்டு போனது மட்டும் இல்ல, இதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னு நாங்க பார்க்க போறோம். அப்ப இவங்கட மக்களோட வாக்கள் வேணும்னு சொன்னா இவங்க அடுத்த கட்டத்துல வந்து ஒரு அதிரடியான நடவடிக்கை இவங்க எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப அது நடக்கும். மாவீர நாள் நிகழ்வு தொடர்பாக அண்ணா கேட்டிருந்தார், வந்து அரசியல் கைதிகளை கேட்டிருந்தார், வந்து அது சம்பந்தமா தான் கழிச்சு போட கண்டிப்பா நல்ல ஒரு விஷயத்தை தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல எம்பி என்ன கேட்டிருந்தார் என்னன்னு சொன்னா, மாவீரர் இந்த விஷயம் வந்து மக்கள் போனாங்கன்னா அது உங்களுக்கு ஓட்டா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கண்டிப்பா செய்தே ஆகணும். ஏன்னா அவங்க மைத்திரி அரசாங்கம் விட்டுருந்தானே, ரணில் அரசாங்கம் விட்டுருந்தாங்க, அவ விடுவாங்க, அது நடக்கும். அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். சாதமான பதிலாக எங்களுக்கு பயன்பட எதிர்பார்க்கலாம். இந்த சந்திப்பை ஒழுங்குபடுத்தி கொடுத்து உண்மையிலேயே ஒரு தரமான உண்மையான சமூகத்துக்கு தேவையான சிந்தனைகளையும் இன்றைக்கு அர்ச்சனான்ற எங்களோட ஒரு பெரிய ஒரு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த என்னோட சகோதரன் இன்றைக்கு அவரது அடுத்த கட்ட பக்கங்கள் என்னென்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிற நேரத்துல இந்த விஷயத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்த இந்த வன்னிமைந்தன் தளத்துக்கும் வன்னிமைந்தன் அண்ணாக்கும், அதே நேரம் இந்த இலங்கை அரசாங்கத்தின் இந்த நிர்வாக ஆக்களை கூட்டிக் கொண்டு வரத்துக்கு பெரும் பங்காற்றின அந்த சகோதரிக்கும் அர்ச்சனா சார்பாகவும் என் சார்பாகவும் என் இதயத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஒவ்வொரு உறவுகளும் வாழும் பொழுதே, நீங்க வாழ்கின்ற காலத்திலேயே அவர்களது நல்ல செயல்களை அவர்களுக்கு முன்னால சொல்லிவிடுங்கோ, வாழ்த்துங்கோ.